மக்களே வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புதன்கிழமை. ஒரு 1/2 கிலோ கறிக்கு மேலே வாங்கிட்டு வந்திருப்பார் என் ஹஸ்பண்டு. நான் வந்து 3 பேரும் குட்டி பையன் ஸ்கூலுக்கு போயிட்டா, மகனும் மருமகளும் வேலைக்கு போயிட்டாங்க. பாருங்க, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஆனால் பண்ணி எல்லாம் சமையல்லாம் பண்ணி வச்சா நைட்டில் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. கொஞ்சமாக பிரியாணி பண்ணலான்னு ஒரு ஆசை. பாருங்கள், 1/2 கிலோ கறி தண்ணி விட்டுட்டோம். இதில் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுடலாம். சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். என்ன, நம்ம மனசு தான் எல்லாமே காரணம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வேக விடும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு பொருளை சாப்பிட்றோம்னா அதுக்கு தகுந்த உடல் உழைப்பு இருக்கான்னா நிறையாவே கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வீட்டில் வந்து நிறையா வேலை, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இப்போ வந்து நாங்கள் ஏஜ் ஆகிடுச்சின்னு அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டோம். நிறையா வேலை செய்வோம். தோட்டத்து வேலை, வீட்டு வேலை எல்லாத்தையும் நாங்கள் இழுத்து போட்டு, வேலைக்காரங்களாம் கிடையாது, நாங்களே செய்வோம். ஏன்னா உடல் உழைப்பு இருக்கும்போது நமக்கு மனசோர்வுங்கிறது இருக்காது இல்லைங்களா? அதனால் வந்து எப்பயுமே நம்ம மனசை ஹாப்பியாக வச்சுக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைக்கிறது. நீங்களும் அதே சிந்தனையோடு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொடுத்துட்டேன், தண்ணி போதும்னு நினைக்கிறேன். ஒரு 6-7 விசில் நல்லா வேகட்டும். இன்னும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பல்ல மாட்டுதும்பாரு கறியெல்லாம், அதனால் வந்து நல்லா மெத்துன்னு வேகிற மாதிரி பண்ணிடலாம். இப்போ வந்து குக்கரை வெயிட்டை போட்டு தட்டு போட்டு மூடிடலாம். குக்கரை வந்து நான் மூடிடுறேன். எண்ணெய் ஊற்றிருக்கோம், பட்டை லவங்கம் ஜீரகம் சோம்பு போட்டோம். அது நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சோடனே திரும்பவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இந்த உறவுகள் வந்து மனசில் நிறைய வேதனைகளை கொடுக்கும். அதெல்லாம் நினைக்காமல் இருக்கிறது நல்லது. கடந்த காலமாகவே இருக்கட்டும், காலம் நல்லதாகவே இருக்கட்டும் நம்ம நினைக்கணும் சார். அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். கொஞ்சம் தட்டு போட்டு வச்சிடலாம். இந்த சாதம் அடித்தேன் நான், அதில் வந்து 3/4 பதத்தில் தான் நான் பிரியாணி ரைஸ் எடுத்தேன். அந்த கஞ்சியிலேயே நான் வந்து முட்டையை வேக வைக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அது சூடாக இருக்கிறனால அதை இதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன். மீதி கொஞ்சம் கஞ்சி இருக்குது, அதில் உப்பு போட்டு கலந்து நான் குடிச்சிடுவேன். அந்த கஞ்சி வந்து சாப்பாட்டில் கூட நான் தண்ணிக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப நல்லது. சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி. நிறைய நேரங்களில் நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது நிறைய விஷயங்கள், கர்ம வினைகள் பற்றி நிறைய படிப்பேன். நம்ம போன ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சோமோ, நம்ம அப்பா அம்மா என்ன நல்லது செஞ்சாங்களோ அதன்படி நமக்கு நடக்கும். இல்லை நம்ம என்ன நல்லது செஞ்சோமோ அந்த கர்ம வினைகள் படி தான் நமக்கு இந்த ஜென்மத்தில் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஒன்றையும் நம்ம யோசனை பண்ணணும். ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலில் இருக்கிற நல்ல நன்மையை மட்டும் நம்ம செய்யணும். யாருக்கும் மனதளவில் கூட கெடுதல் நினைக்கணும்னு இல்லாமல் இருந்தாவே போதும். நல்லதை செஞ்சுட்டு பின்னாடி குத்தி காமிக்கிற மக்கள்கிட்ட வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் அவங்களையெல்லாம் வந்து தவிர்க்கணும். மனிதர்களாகவே நினைக்கக்கூடாது. புழு பூச்சிக்கு சமமாக அவங்களால நினைக்கணும். புண்பட்ட மனத்தை எப்படி ஆற்றணுங்கிறதெல்லாம் கூட நம்ம கையில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கரம் மசாலா நான் வீட்டிலே செஞ்சு வச்சுருந்தேன், அந்த வீடியோ ஒரு நாள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வந்து 2 ஸ்பூன் கொடுத்துக்கிறேன். 2 சின்னதாக இருக்கிறதால தான் கொடுத்துறேன். நிறைய விஷயங்கள் என்ன நானே மாற்றிக்கணும்னு நினைப்பேன். நல்லா வதங்கிட்டு 3 தக்காளி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா வந்து விழுதாக அரைச்சி அதையும் கொடுத்துட்டேன். ஏன்னா தனித்தனியாக நம்ம இலைகளாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பச்சை மிளகாய் இருந்தாலும் இது பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்களா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா, மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, கலந்துட்டோம்னா பிரியாணி ஃபுல்லும் இதோட வாசனையோட காரத்தோட சுவையோடு இருக்கும். அதனால கொடுத்துட்டேன். இது நல்லா வேகட்டும். நல்லா வதங்கினோன்னே தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை போகிற மாதிரி பண்ணிடலாம். நம்மளோட லைஃப்பை நம்ம நினைக்கும் போது நம்ம எவ்வளோ பரவாயில்லன்னு நம்ம நினைப்போம்.
வெளி உலகத்தில் போகும்போது ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லையும் எவ்வளோ கஷ்டங்கள். இப்போ நம்மளே எவ்வளோ பெட்ரு, கடவுள்கிட்ட நம்ம அதை தான் சொல்லணும். சுவாமி எங்களை பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீ நல்லா வச்சுருக்கே சுவாமி அப்படின்ட்டு நம்மளே நம்ம மனசு ஆறுதல் படுத்திக்கணும். கொஞ்சம் உப்பு கலந்துட்டேன். ஏன் பச்சை கலரில் இருக்குன்னா, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டை கிளியோ மையோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, அந்த மாதிரி பச்சையில் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா போட்டதுனால பச்சை நிறத்தில் இருக்குது. அது மாதிரி பாருங்கள், 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 400 கிராம் கறி, அரை கிலோ கறி 400 கிராம் ரைஸ். சரிங்களா? அதனால போதும் இவ்வளோ காரம். 2 பச்சை மிளகாய். நம்ம சின்ன வயசுலலாம் நான் படித்த காலங்கள்லாம் ஒரு அப்போல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, அப்போல்லாம் அருமையாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்னால் நாங்கள் தரையில் தான் உட்காருவோம். தரை டிக்கெட் தானே. இப்போ தேட்டருக்கு போனாலும் தரை தான். டென்ட்டு கொட்டாயில் உட்காருவோம், டிக்கெட் வாங்க மாட்டோம். நான் இருந்த காலங்கள்லாம் டிக்கெட் இல்லாமையே உள்ள சினிமா பார்த்த காலங்கள் உண்டு. எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். படம் வந்துடுச்சுன்னா உடனே ஓடிடுவோம் சினிமா தேட்டருக்கு. படிப்பும் அந்த அளவுக்கு நல்லா படிச்சுட்டு தான் இருந்தோம், குறையெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த அளவுக்கு நிறையா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாம் நிறைய இந்த காலங்களில் இருக்குது. அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்ததில்லை. அவ்வளோதான். எங்களுக்கு யாரும் சொல்லியும் கொடுத்ததில்லை. படிப்பு மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது. அதனால் நாங்கள் அப்படி வாழ்ந்துட்டோம். சரிங்களா? நல்லா இது மிளகாய் தூள் போட்டோன்னு கலர் கொஞ்சம் மாறிடுச்சா, இப்போ வெந்த கறியை எடுத்து இதில் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை போட்டேன். அப்போ அப்படி தான் கெட்டியான தயிர் 1 கப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். அந்த காலங்கள்லாம் அந்த பிரியாணி எல்லாம் எப்போங்க நம்ம சாப்பிடுவோம்? தீபாவளி நாளில் தான் அந்த பிரியாணிங்கிறது நமக்கு பார்த்துருக்கோம். இல்லை யாராவது வந்திருக்காங்க, கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க, அவங்களுக்கு விருந்துன்னா அப்போ வைப்போம். அவ்வளோதான். மற்றபடிக்கு நாங்கள் இருந்த காலங்கள்லாம் நாங்கள்லாம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. குடும்பங்களும் பெரிய குடும்பங்களாக இருக்கும், புள்ள குட்டி நிறையா இருக்கும். அது ஒரு பாட்டு ஒன்று வருமே, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. இப்போ இருக்கிற காலங்களில் எங்கே இருக்குங்க? இல்லையா? சரி, இப்போ நல்லா சுண்டி வருது. இப்போ ரைஸை போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, மட்டன் வேக வச்ச தண்ணி, அதையும் ஊற்றி. ஆல்ரெடி நான் முதல்ல சாதம் வேக வச்சுட்டேன், 3/4 பதத்துக்கு வேக வச்சுட்டேன். அதை இதில் கொட்டிடலாம். சரிங்களா? கொட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். நெய் கொடுத்துக்கலாம். நெய் கொடுக்கல இல்லைங்களா, ஒரு 100 கிராம் நெய்யாவது கொடுத்தா நல்லாயிருக்கும். எண்ணெய் நான் அவ்வளோவா கொடுக்கலனால நெய் தான் நிறையா கொடுத்துருக்கேன். பாருங்கள், அரை லெமன் புளிஞ்சிருக்கேன், எலுமிச்சம்பழத்தை அந்த ஜூஸையும் இதில் போட்டுடலாம். ஏன்னா நான் கொஞ்சோண்டு ரைஸ் தானுங்க, 400 கிராம் ரைஸ்க்கு இவ்வளோ லெமன் போதும். அதை கிளறிட்டு அப்படியே தம்மில் போட்டுக்கலாம். ஏற்கனவே 3/4 பதத்துக்கு சாதம் வெந்துருச்சு, போதும். அவ்வளோதான். இனிமேல் உப்பு காரம் பார்த்தா எல்லாம் சரியாக இருக்கும். என் தங்கை எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் டெய்லி பேசிப்போம். என்ன சமையல் பண்ணுற, பிஸியாம்பா. தேனியை மாதிரி நம்ம பிஸியாகவே இருக்கலாம் இல்லைங்களா? எறும்பு மாதிரி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாம், மாடை மாதிரி உழைச்சிட்டே இருக்கலாம். ஏன்னா தன்னால் முயன்ற அளவுக்கு தன்னோட ரத்தத்தை பாலாக கொடுக்குது இல்லைங்களா? அது மாதிரி நம்மளும் நம்ம குடும்பத்துக்கு உழைக்கலாமே, அதில் ஒரு ஆனந்தம் இருக்கும். பாருங்க, பிரியாணி இப்போ தம் கட்ட போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, தவாவில் தண்ணி வச்சுட்டு அது மேலே இதை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுவேன். காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் நம்ம செய்கிறதாங்க பிரியாணி. யாருங்க நம்மளை குறை சொல்ல போகிறா? நம்ம வயிற்றுக்கு நம்ம தானே சாப்பிட போகிறோம். என்ன கரெக்ட் தானுங்களா? கடையில் இருக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு 10 நாள் 20 நாள் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு நமக்கு எப்படி தெரியுமோ அதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாங்க. பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தண்ணி போதும், இதே நிறையா தான் போதும். இதுக்குள்ளே மேலே இந்த குக்கரை தூக்கி அதை வச்சு தட்டு போட்டு மூடிட்டேன். குக்கரை வச்சுட்டேன், தட்டு போட்டு மூடிட்டேன், தண்ணி வச்சுட்டேன் தவால். இப்போ தம்மு போட்டுட்டேன். இவ்வளோ தாங்க தம்மு முடிஞ்சிருச்சுங்க. பாருங்கள்,
பிரியாணி ரெடி ஆக போகுது இல்லைங்களா? தம்மு போட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் சாப்பிட்றலாம். ஓகேங்களா? முட்டை பாருங்கள், முட்டை ஆகிட்டு இருக்கு, காமிக்கிறேன் பாருங்கள். இது தாங்க, நம்ம என்னத்துக்கு கடையில் போய் காசு கொடுத்து செலவு பண்ணி பிரச்சனையும் நம்மளே வாங்கிக்கிறது. அடுத்தது பாருங்கள், நாளைக்கான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் தான் வாங்கினோம். கீரை வாங்கிட்டு வந்திருக்கோம். மெயினாக கீரை இருக்கும், அதை ஏற கட்டிடலாங்க. ஓகேங்களா? அருமையான ஒரு பிரியாணி, முட்டை, ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சாப்பிட்றலாம். அன்றைக்கி நாள் நல்லா சந்தோஷமாக இருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இல்லைங்களா? நீங்களும் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இன்னொரு சந்தோஷமாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். முருகர் பாடல்னால் நிறைய கேட்பேன். அதில் ஷார்ட்ஸில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அது நல்லா பாடியிருக்கிறேன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.